வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரேஷியோ மெத்தட். இப்ப நம்ம என்ன சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்? காக்கி மிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த மிஷன் சீரிஸ்ல வந்து என்னன்னா, காக்கி மிஷன் சீரிஸ்ல எப்படின்னா 15 நாள்ல நம்ம எப்படி காக்கி ட்ரெஸ்ஸ போடுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ரேஷியோ மெத்தட் பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ரேஷியோ மெத்தட்னா என்ன அப்படின்னா, சக்சஸிவ் மெத்தட் வந்து ஈக்குவலான மெத்தட் தான் ரேஷியோ மெத்தடுங்க. இப்ப இப்ப எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நம்ம எந்தெந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளாரிட்டி ரொம்ப முக்கியங்க. ஒரு நம்பர் இருக்குங்க. நம்பர் இருக்குங்க. நம்பர் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து என்னன்னா சக்சஸிவ் தாங்க போடணும். ஓகேங்களா? சக்சஸிவ் தாங்க போடணும். இதே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குதுங்க நம்பர். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னன்னா, நீங்க ரேஷியோ மெத்தட் தாங்க போடணும். ரேஷியோ மெத்தட் தான் போடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க போட முடியும். இவ்வளோ நேரம் போன வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து நம்பர்ஸா இருந்திருக்கும். அதனால நம்ம வந்து சக்சஸிவ் மெத்தடா போட்டோம். இப்போ வந்து இந்த இந்த இதில வந்து நம்பர்ஸும் இருக்கும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் 2 இருக்கும். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நம்ம போட போறதுங்கிறத நம்ம கவர் பண்ண போறோம். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 10% 25% எல்லாம் ஹோல் நம்பரா இருக்கும். இந்த இடத்துல எப்ப இருக்குன்னா 12, 1/2% அடுத்து வந்து 1, 3, 1/3% இந்த மாரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குங்க. இந்த மாரி 2 விதமா இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 விதமா இருக்கும்போது, இதை எப்படி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. பாக்கி அடுத்து வந்து என்னது இப்ப நம்மளுக்கு சக்சஸிவ் மெத்தட்னா என்னங்கிறது நம்மளுக்கு நேத்தே பார்த்தோம். அது நம்மளுக்கு தெரியும். அத நம்ம ஒரு சார்ட் மட்டும் நம்ம போட்டு நம்ம அத ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம சக்சஸிவ் மெத்தட் வந்து 3 விதமா நம்ம படிச்சோங்க. 3 விதமா படிச்சோம். ஓகேங்களா? அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களே சொல்லி பாருங்க. ஒண்ணு இன்கிரீஸ் இருக்கணும். இன்னொன்னு வந்து டிக்ரீஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து டிக்ரீஸ் இருக்கும். அடுத்து வந்து இன்கிரீஸ் இருக்குங்க. இந்த மாரி இருக்கும். இதுல வந்து 2 நம்பரா பிரியும். இதுலயும் 2ஆ பிரியும். இதுல எப்படி 2ஆ பிரியும்னா, ஒண்ணு வந்து சேம் நம்பர். இன்னொன்னு வந்து டிஃபரண்ட் நம்பர். இந்த மாரி பிரியும். சரிங்களா? இந்த இடத்துல சேம் நம்பர், இந்த இடத்துல டிஃபரண்ட் நம்பர். இதே மாரி இந்த இடத்துல மட்டும் தான் பிரியும்னா கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் பிரியுங்க. இதே மாரி இங்கேயும் இப்படி பிரியும். இதே மாரி அடுத்து வந்து இங்கேயும் இப்படி பிரியும். ஓகேங்களா? கரெக்ட்டா? இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இப்படி வந்து பிரியும். இப்படி பிரியும்போது நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம போடணுங்கிறத நம்ம 2வது கான்செப்ட்டா படிச்சோம். ஓகேங்களா? ஓகேங்க. இது எப்படி படிச்சோம்? இப்ப நம்ம ட்ரிக்ஸ் நம்ம இதுல சொல்லி வச்சிருந்தோம். இப்ப வந்து இது 4க்குமே ஒரே ட்ரிக் தான். இது 4க்குமே என்னதுன்னா சேம் ட்ரிக் தான். சேம் ட்ரிக் என்னங்கிறத நம்ம போன வீடியோல நம்ம படிச்சிருந்தோம். என்னது? ஃபர்ஸ்ட் 2யும் நம்ம பிளஸ் பண்ணுவோம். அடுத்த 2யும் பெருக்குவோம். பெருக்கிட்டு அதுக்கடுத்து இப்ப 2 இன்கிரீஸ் ஆயிருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணியிருப்போம். இல்ல டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதாங்க. அத தாண்டி நம்ம இங்க வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் படிச்சோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் படிச்சோம். என்ன ஷார்ட்கட்ன்னு பாருங்க. இதுக்கு வந்து -x²/100 ஓகேங்களா? இதுக்கு வந்து காமன் ஃபார்முலா தான். +(x/+(y) +(xy/100) இந்த மாரி படிச்சிருந்தோம். கரெக்ட்டா? இந்த ஃபார்மேட் எதுவுமே உங்களுக்கு வந்து மறந்துட்டீங்க. எல்லாமே மறந்துட்டீங்க. அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்களே இந்த ஃபார்முலால எல்லாத்தையுமே போட முடியும். +(x +(xy/100) அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல நீங்க எல்லாமே போட முடியும். ஓகேங்களா? ஓகே. இதுதான் உங்களுக்கு வந்து சக்சஸிவ் மெத்தட்ல நம்ம படிச்சோம். ஏன் நம்ம ஷார்ட்கட்க்கு பின்னாடி போறோம்னா, நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மி. ஷார்ட்கட்லயே மைண்ட்லயே நம்ம யோசிச்சா மட்டும் தான் நம்ம எக்ஸாம் பாஸ் ஆக முடியும். அதனால தான் நம்ம ஷார்ட்கட்க்கு பின்னாடி நம்ம ரொம்ப போறோம். இப்ப ரேஷியோ மெத்தட்னா என்னது? அப்படிங்கிறதுக்கு நம்ம போறோங்க. ஓகேங்களா? ரேஷியோ மெத்தட்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு வந்து எப்படி நம்ம ரேஷியோல பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளுக்கு என்ன தெரியும்? இது வந்து பெர்சன்டேஜ்ன்னு இருக்கு. 12ங்கிறது எனக்கு என்ன தெரியும்? 1/8ன்னு எனக்கு தெரியும். நான் அத சார்ட் மெமரி பண்ணி வச்சிருக்கனால, உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா, இத எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா, 12 1/2% கரெக்ட்டா? இத நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து ஃபிராக்ஷனா மாத்தணும் எப்படிங்கிறத முதல் வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க டே 1ல உள்ள முதல் வீடியோ பாருங்க. இப்ப என்ன 12 12 12 2 24 24 + 1 எப்படின்னா இது 2யும் பெருக்கணும். பெருக்கி வந்த ஆன்ஸர் கூட இந்த +1 மேல உள்ள நம்பர கூட்டணும். அப்ப என்ன ஆகுது எனக்கு 25/2ங்கிறது எனக்கு வருது. எனக்கு என்னது இது நான் ஃபிராக்ஷனுக்கு மாத்துறேன். ஃபிராக்ஷன் மாத்துனா கீழ எனக்கு 100 வரும். கரெக்ட்டா? 100 வரும். அப்ப எனக்கு என்ன ஆகுது? 25 அடிச்சேன்னா 25 நான் அடிக்கிறேன். பாருங்க. இந்த இடத்துல அடிச்சேன்னா இது 1 இது வந்து என்னன்னா எனக்கு என்ன வருது? 4 வருது. அப்ப 1/8ங்கிறது எனக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ. கரெக்ட்டா? கரெக்ட்டுங்க. சூப்பர். இதே தாங்க 2வது வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிறோம். 2வது வந்து என்னன்னா 1 8 8 1/2 8 1/2ங்கிறது இருக்குங்க.
8.5ங்கிறது இருக்குது. இந்த 8.5ங்கிறது எந்த பெர்சன்டேஜும் ரெடிமேட் கிடையாது. இதை நீங்கள் பெருக்கி தான் ஆகணும். இப்போ 8 16, 16 1 17, 17ங்க. எனக்கு என்னது ஃப்ராக்ஷனுக்கு வேணும். அப்போ ஃப்ராக்ஷன் என்னன்னா இந்த 2 இருக்கும் இன்ட்டு 100 நான் பெருக்கிப்பேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்னது 17/200ங்கிறது வரும். இந்த இடத்துல என்னால் டிவைட் பண்ண முடியாது, நான் டிவைட் பண்ணல. இந்த நம்பரை நான் ஃப்ராக்ஷன் வழியில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ரேஷியோ முதல் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வழியில் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணுங்க. இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ +1ங்க. அப்போ 8ங்கிறது இந்த இடத்துல 9 ஆகுதுங்க. 8ங்கிறது +1 ஆகி 9 ஆகுதுங்க. அதே தான் இந்த இடத்துலங்க. இந்த இடத்துல 200ங்கிறது +17 ஆகி 217 ஆகுதுங்க. இதே இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 200லேருந்து 17 கழிச்சு போட்டிருக்கலாம். ஓகேங்களா? இது 8 அதுக்கடுத்து 1 மைனஸ் டிக்ரீஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல 7ன்னு போட்டுக்கணும். 1 மைனஸ் பண்ணி. ஓகேங்களா? புரிஞ்சா? பர்ஃபெக்ட்டுங்க. அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பெருக்கி போகிறீங்க. பிறகு நீங்கள் என்ன எழுத வரும்? 8 16 அப்போனா 600. அடுத்து 9ஆல் நீங்கள் இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 3. அடுத்து வந்து என்னன்னா 5 5 அடுத்து 9 1ங்க. ஓகேங்களா? 1953 பெருக்குன கரெக்டாக தான் நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பாருங்கள். இப்போ இது ரெண்டுக்கு இப்போ நீங்கள் வந்து இது பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னது? 353 பை இந்த 1600. எதுலேருந்து கம்மியாக இருக்குது? 1600 இன்ட்டு 100ங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 100க்கும் 100க்கும் நீங்கள் இப்போ 0க்கு 0க்கு அடிச்சுப்பீங்க. 0க்கும் 0க்கும் அடிச்சிட்டிங்க. 0க்கும் 0க்கும் அடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருது? 353/16ன்னு வந்திருக்குங்க. இது நீங்கள் இப்படியே வந்துச்சுன்னா இப்படியே நீங்கள் ஆன்சரில் போடுங்க. இதுலேயே உங்களுக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருந்துன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனில் போட்டு நீங்கள் ஆன்சராக போடணுங்க. அவ்வளோதாங்க. பர்ஃபெக்டாக இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்க. இது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து என்னன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது நம்மளுக்கு 1/8. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா டிவைடர் பை 100 போடுறோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? பெர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்ற டிவைடர் பை 100. ஃப்ராக்ஷனில் இருந்து நம்மளுக்கு பெர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு மல்டிபிள் இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ அதே தான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நான் 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பெர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கிறேன். இந்த இடத்துலையும் அதே கதை தான். இதே இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ராக்ஷன்லேருந்து நான் பெர்சன்டேஜாக மாற்றுறேன். அதனால நான் 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ பின்னாடி வர சம்மு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக நீங்களே 2 கணக்கு நான் ஓட வரும், 3ஆவது கணக்கு நீங்களே தானாக போடுவீங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க போகலாம். ஓகேங்க. இப்போ வந்து என்னன்னா நம்ம இந்த கணக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த பிரைஸ் ஆஃப் த மூவி டிக்கெட் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12 இது வந்து என்னன்னா நம்ம டைப்பிங் வந்து பெர்ஃபெக்டாக நம்மள்ட்ட செட் ஆகல நம்மகிட்ட. ஓகேங்க. 12. அடுத்து வந்து அண்ட் சேல் ஆஃப் த டிக்கெட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு பை 8. தென் ஃபைண்ட் த சேஞ்ச் இன் த இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. இதே உங்களுக்கு வந்து என்னன்னா 12 8ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்களே போட்டிருப்பீங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல் மெத்தடில். நம்மளுக்கு அது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நம்ம ரேஷியோ மெத்தடுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க. இப்போ என்னது 12ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? 12ங்கிறது வந்து என்னன்னா 1/8ங்கிறது நம்மளுக்கு தெரியும். 12ங்கிறது என்னது? 12ங்கிறது வந்து 1/8ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது நீங்கள் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அப்படி நீங்கள் பண்ணலைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஃப்ரண்ட் வீடியோவில் சொன்னேன். அதை நான் திருப்பி இங்கேயே சொல்கிறேன். ஒரு 2 சமுக்கு நான் சொல்லேன், 3ஆவது சமுக்கு நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது என்னது? எனக்காவது 25/2 எப்படின்னா 12 2 24, 24 கூட +1 கூட்டுறேன் 25/2. இது எனக்கு பெர்சன்டேஜில் இருக்குது. அப்போ நான் ஃப்ராக்ஷன் வேல்யூவாக மாற்றணும். மாற்றினேன்னா எனக்கு என்ன வருது? இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 1/8. ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு 1/8. அதுக்கடுத்து செகண்டுக்கு போட்டு பாருங்கள். செகண்டுக்கு 8 8ங்கிறது உங்களுக்கு தெரியல. இந்த கணக்கு தான் நம்ம முன்னாடி அப்படி பர்ஃபெக்டாக போட்டோம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் உங்களுக்கு. இந்த கணக்கு தான் நம்ம அப்படியே எடுத்துருக்கோம் பாருங்கள். 12 8 ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த சம் அப்படியே தான். இப்போ உங்களுக்கு என்னது? 300 இது 353/16 இதான் நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துச்சு. இதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்க. ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா எந்த பல எதுலையுமே நீங்கள் டிவைட் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் போல. இப்போ நான் வந்து 16 16 2 32. ஓகேங்களா? 32 எல்லாமே 2ல் இருக்குது. முடிஞ்சு. அடுத்து வாங்க. அடுத்து 32 முடிச்சா மிச்சம் 3 3னா திருப்பி 33 இருக்குது. அப்போ 2 அப்போ திருப்பி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அடுத்து வந்து 22 இது 2 இருக்குது. அப்போ என்னது? எனக்கு மிச்சம் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1னா 0. 1 இருக்குது. நான் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 தான் சேர்க்க முடியும். 2 0 சேர்க்க முடியும். 10 எனக்கு போகவே போகாது. அப்போ இன்னொரு 0 சேர்க்கணும், இன்னொரு 0 இங்கே போடணும். அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது இதுதான். ஆன்சருங்கிறது டி ஆப்ஷன். டி ஆப்ஷன். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. ஓகேங்களா? பர்ஃபெக்டா? பர்ஃபெக்ட்டுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இப்போ வாங்க. இந்த ஒர்க்கர் வந்து என்னன்னா இன்க்ரீஸிங் 12% அண்ட் தென்
ட்ராப் 10%. அதுக்கடுத்து வந்து என்னன்னா, இந்த நம்பர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் பெர் வீக். இஃப் ஒரிஜினலி வீக் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஏ வீக் 40 ஹவர்ஸ் இன் 38,400. 38,400% இன்க்ரீஸ் இந்த டோட்டலி வீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட்டில் கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 40 ஹவர்ஸ் அவங்க வேலை பார்த்ததும் தேவையில்ல, இந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம பெர்சன்டேஜை வச்சே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்மளுக்கு என்ன தெரியும் 12ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் 12% நம்மளுக்கு என்ன தெரியும் 1/8. இந்த 1/8 எப்படி ஃப்ராக்ஷன் வேல்யூ 12%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/8. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் 1. அப்போ 8ங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9. அடுத்து என்னது 10%. 10%ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் 1/10. கரெக்டாக. அப்போ 10ங்கிறது ட்ராப் ஆயிருக்கு 9 ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆயிருக்குன்னா அப்போ என்ன வரும் 80/81 ரெண்டையும் பெருக்கிட்டேன். அப்படியே 80 81 பெருக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது ஒரு ஒரு ஒன்று வந்து என்னன்னா 80% எனக்கு கூடுது. 80ல் 1 கூடுது. கரெக்டாக. அப்போ நான் இதை அடிக்கிறேன்னா இது 4, இதை அடிக்கிறேன்னா எனக்கு 5. கரெக்டாக. அடுத்து வந்து 5/4 நீங்கள் அடிக்கிறீங்கன்னா 1.25%. ஓகேங்களா? ஓகேங்க. சூப்பர். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷன் வேல்யூ மாற்றணும். இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது அதனால +1 மாறுச்சு. இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது அதனால -1 மாறுச்சு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தவங்க அடுத்து வந்து இந்த கொஸ்டின் பாருங்க. ரெடியூஸ்டு 1/8%. அடுத்து ரெடியூஸ்டு இன்க்ரீஸ்டு வந்து என்னன்னா பாருங்க ரெடியூஸ்டு சேலரி வாஸ் இன்க்ரீஸ்டு பை ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்க சேலரியை. அடுத்து அந்த ரெடியூஸ் பண்ண சேலரியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த ரெடியூஸ்டு சேலரி போய்ட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் தமிழில் படிச்சீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? சம்பளம் குறைகிறது பின் குறைத்தப்பட்ட சம்பளம் 7/5 அதிகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இருக்கு. குறைக்கப்பட்ட சம்பளம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அந்த கணக்கு போட்டுருவீங்க. இது வந்து என்னன்னா ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு நான் தரேங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க்குங்க. ஓகேவா? ஹோம்ஒர்க் இதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்க. அடுத்து வந்து பாருங்க when a price was reduced by 20% if the sale increased by X%, if there is an increase of 25% in the receipt of the revenue then the value of the X is அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒன்றுமே கேட்கல. இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன். ப்ரைஸ் வந்து என்னன்னா 20% எனக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த பொருளோட வந்து என்ன அதிகமாக நான் வாங்கியிருக்கேன். அந்த சேல் வந்து என்னன்னா அதிகமாகுது. இப்போ ஒரு பொருளோட விலை வந்து நான் கம்மி பண்ணுறேன்னா அந்த சேல் வந்து எனக்கு அதிகமாகணும். அந்த அதிகமாகிறது தான் நான் அதை கம்மி பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது எனக்கு ரெவன்யூமே அந்த மொத்த எனக்கு சேல்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்டுமே எனக்கு 25% அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு அந்த சேலுமே 25% அதிகமாக இருக்குது. அப்போனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து என்னன்னா ரேஷியோ மெத்தடோட ஒரு சார்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு சேர்ந்தது இப்போ வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் 1ன்னு வச்சுக்கிறோங்க, இல்லை டிஸ்கவுண்ட் 2ன்னு வச்சுக்கிறோங்க, டிஸ்கவுண்ட் 3ன்னு வச்சுக்கிறோங்க. இதெல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு ஃபைனல் இருக்கும். கரெக்டாக? ஃபைனல் இருக்கும். இதுதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனல் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. இது என்னங்கிறத நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ல ரேஷியோ மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட முடியும். புரிஞ்சா? இதுக்கான சார்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல தெளிவாக அந்த பாருங்க. இப்போ வந்து என்னன்னா டேட்டா 1 டேட்டா 2ன்னு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். டேட்டா 1 டேட்டா 2 டேட்டா 2 டேட்டா 2 டேட்டா 3 உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. எது கேட்டாலுமே இப்போ D1 கேட்டிருந்தாலும் அதே கதை தான். இப்போ D2 D3 மேலே வச்சிருக்கோன்னு D1 கீழே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் எனக்கு இப்போ என்ன தெரியும் டேட்டா 1 வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க டேட்டா 1 வந்து என்னன்னா எனக்கு 20% கொடுத்துருக்காங்க. 20% எனக்கு என்ன தெரியும் 1/5ங்கிறது எனக்கு தெரியுங்க ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதே அடுத்து வந்து என்னதுன்னா எனக்கு டேட்டா 2 தான் கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா ப்ரைஸ் இதுக்கு வந்து என்னன்னா இது வந்து நீங்கள் காமனாகவே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ரேஷியோ மெத்தட் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஷியோ மெத்தட் எங்கெங்கே யூஸ் ஆகுனா இப்போ நீங்கள் வந்து என்னன்னா ஒரு இதை பெருக்குறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் யூஸ் ஆகும். இப்போ ப்ரைஸு இன்ட்டு சேலு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து என்ன ரெவன்யூ இல்லை இன்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இன்கம்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெவன்யூ எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிறங்காண்டி இது ஃபார்முலானா கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறங்காண்டி இது வந்து ஃபார்முலா கிடையாது. சும்மா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா நீங்கள் ப்ரைஸையும் சேலையும் நீங்கள் வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா
ரெவன்யூ வருது. கரெக்டா? இப்படி எந்த இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க எந்த இடத்துல நீங்க போடுறீங்களோ, அந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வருதுன்னா, நீங்க தாராளமா நீங்க வந்து என்னன்னா ரேஷியோ மெத்தட் நீங்க போடலாம். ஓகேங்களா? ரேஷியோ மெத்தட் தாராளமா போடலாம். இப்ப வந்து 25% D2ங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க சேலுங்கிறது. அப்போ வந்து என்னன்னா, எனக்கு ஃபைனல் வேல்யூ குடுத்துட்டாங்க. என்ன குடுத்துட்டாங்க? ஃபைனல் வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? 20%ன்னு எனக்கு தெரியும். 25%ன்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு 25% என்னன்னது 1/4ங்கிறது எனக்கு தெரியும். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகேவா? ஓகேங்க. இப்ப நம்ம இது வந்து என்னன்னா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெட்யூஸ் பண்றாங்க. 5ல இருந்து 1 ரெட்யூஸ் பண்றாங்க. மேல உள்ளத ரெட்யூஸ் பண்றாங்க. அப்ப 4. அடுத்து வந்து பாருங்க, இங்க 4ல இருந்து 1 கூட்டுறாங்க. இன்கிரீஸ் ஆகுது. அப்ப 5. ஓகேங்களா? ஓகே. அப்படியே எழுதிட்டீங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இது எப்படி நீங்க சால்வ் பண்ணணும்னா தெளிவா பார்த்துக்கங்க. இங்க உள்ள நம்பர் அப்படியே மேல, இங்க உள்ள நம்பர் அப்படியே மேல 4. அதேதான் இங்க உள்ள நம்பர் அப்படியே மேல 5. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னன்னா கிராஸ் மல்டிப்ளைங்க. இந்த கிராஸ்ல உள்ள நம்பர் இந்த நம்பர் வந்து என்னன்னா இங்க வருது. இன்ட்டு 4. அதேதான் இந்த நம்பர் வந்து என்னன்னா இன்ட்டு 5. இப்படி போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா 4 4 16. அடுத்து வந்து என்னன்னா 25. ஓகேங்களா? 25. இப்ப இதுக்கான பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? D2க்கான பெர்சன்டேஜ் தானே இந்த வேல்யூ ஆஃப் த எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னது? இதுதான். D2க்கான வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும்? 9/16 இன்ட்டு 100. 9/16 இன்ட்டு 100. அப்ப நான் இதை கேன்சல் பண்ணலாம். இதை அடிச்சீங்கன்னா 4. இதை அடிச்சீங்கன்னா 25. 4 எப்படில அடிச்சிருக்கேன். 9 25 எத்தனை உங்களுக்கு தெரியும்? 225/4. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்னன்னா இது வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 5. அடுத்து வந்து பேலன்ஸ் 2 இருக்குது. அப்பனா 6. 56 புள்ளி சம்திங் 56.25ங்க. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது வந்துருச்சு. அதோட நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஓகேங்களா? பெர்ஃபெக்ட்டா இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்புறேன். இதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ரிவர்ஸ் ரேஷியோ மெத்தடுங்க. இந்த மெத்தட் தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்ப 2 நம்பர் இருந்தாலுமே இத நீங்க கண்டுபிடிக்கலாம். இதே உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த கொஸ்டின வந்து என்னன்னா, நீங்க நான் சக்சஸ்ஃபுல்லா தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லயும் கண்டுபிடிக்கலாம். இது ஆனா லாங் மெத்தட் சக்சஸ்ஃபுல்லா போகும். அதனால இது பெஸ்ட். நீங்க ரேஷியோ மெத்தட் கத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஓகேவா? இந்த மாரி கொஸ்டின் நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்கங்க. இந்த மாரி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நண்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து என்னன்னா, நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பன்னா ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனில வந்து என்னன்னா, ஒரு மேனோட பவர் வந்து என்னன்னா கம்மியாயிருச்சு. பாதி பேரு உடம்பு சரியில்லாம லீவ் போட்டாங்க. ஆனா, அவங்களோட புரொடக்ஷன் வந்து என்னன்னா சேமா வரணும். அந்த மாரி குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எப்படிங்கிறது தெரியாம நீங்க வந்து குழம்புவீங்க. ஆனா, இந்த ரேஷியோ மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? பெனிஃபிட்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரிஜினல் ப்ராடக்ட்ங்கிறது உங்களுக்கு கடைசியில வந்தாகணும். அந்த எவ்வளோ இதுவோ அது அப்படியே வந்தாகணும். அப்படிங்கிற சூழ்நிலையில பாருங்க, இதுவும் அதேதான். உங்களுக்கு வந்து D1 குடுத்துருக்காங்க. D2 கேட்கறாங்க. அவ்வளோதான். ஏதாச்சும் ஒண்ணு இப்ப பாருங்க. இந்த மேன் பவர் இஸ் டிக்ரீஸ்டு. இப்ப வந்து இது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து என்னன்னா குறைஞ்சுட்டாங்க. 2வது என்ன ஃபேக்டரி வந்து என்னன்னா டிக்ரீஸ்டு பை 25%. 25% குறைஞ்சுட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா எவ்வளோ பேர் வொர்க்கிங் ஹவர்ஸ் இப்ப வந்து என்னன்னா மேன் வந்து என்னன்னா குறைஞ்சுட்டாங்க. குறைஞ்சனால வொர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க வந்து என்னன்னா இன்கிரீஸ் பண்ணணும். வொர்க்கிங் ஹவர்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். இன்கிரீஸ் பண்ணோம்னா என்னதுன்னா வரும்? ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கரெக்ட்டா? கரெக்ட்டுங்க. ஓகே. இப்போ வந்து என்னன்னா 25%. இப்போ வந்து என்னன்னா மேன்ங்கிறது எனக்கு 25% தெரியும். 25%ன்னா எனக்கு என்ன தெரியும்? 1/4ங்கிறது தெரியும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 4ங்கிறது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு? 3 ஆயிருக்கு. ஓகேவா? இது D1. அடுத்து வந்து என்னன்னா D2ங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் எனக்கு கேள்வி. D2 தான் எனக்கு கேள்வி. ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்ட்டாங்க? ஒரிஜினல். ஆனா கடைசியில வொர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க எவ்வளோ வேணா வொர்க் பண்ணுங்க. இது வந்து என்னது? இது வந்து என்னன்னா அடுத்து வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா வொர்க்கிங் ஹவர்ஸ். அடுத்து வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா டோட்டல் ப்ராடக்ட் அவங்களுடைய ரிசல்ட்ன்னு வச்சுக்கோங்க. ரிசல்ட் ரிசல்ட் இது வந்து என்னன்னா எனக்கு எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வந்துடணுன்றாங்க. ஓகேவா? வந்துடணுன்றாங்க. அப்போ ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்ன சொன்னேன்? இது வந்து என்னன்னா இங்க கீழே என்ன இருக்குது அது அப்படியே மேலே வரணும். அப்ப இது மேலே வரணும். இது அப்படியே மேலே போயிருச்சா? இதுவும் அப்படியே மேலே போயிருச்சா? ஒண்ணுங்கிறது. அடுத்து என்ன ஆகுது? இந்த கிராஸ் அப்படியே இங்கே 3ஆ வரணும். இந்த கிராஸ்ல உள்ளது எனக்கு என்ன 4ஆ வரணும். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த 3க்கும் 4க்கும் தான். 3க்கும் 4க்கும் தான் எனக்கு எவ்வளோ டிஃபரெண்ட்? எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/3 இன்ட்டு 100. இதுக்கு என்ன தெரியும் எனக்கு? 33 1/3%ன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர குடுத்துட்டு உங்களுக்கு கடைசியில ப்ராடக்ட் வந்து என்னன்னா 1 1 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாலே, ஸ்ட்ரெய்ட்டா நீங்க இந்த இடத்துல இருந்து அத நீங்க தலைகீழயா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப 4ங்கிறது 3 3 4. ஏன்னா 1 1 மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ரிசல்ட் வரப்போறது கிடையாது. கீழ உங்களுக்கு 1 1ன்னு வருதுன்னா, அத நீங்க அப்பவே நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் அதே தான். எ பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் ரைஸ்டு 35%. ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஹவுஸ் ஹோல்டர் ரெடியூஸ்டு கன்சம்ஷன் ஆஃப் த ஆர்டிகல் ஸோ நாட் இன்க்ரீஸ் த எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பாருங்க அதே கதை தான். இங்கே பாருங்க ப்ரைஸ் இருக்குது, கன்சம்ஷன் இருக்குது, அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இதான் உங்களுக்கு ஃபார்முலாங்கிறது நல்லா தெரியும். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த கன்சம்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைஸ் எனக்கு 35 கொடுத்தாங்க. இது வந்து சேஞ்சே கிடையாது. இது வந்து சேமு. அப்போ நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா, அப்போ ப்ரைஸுங்கிறது உங்களுக்கு வந்து என்னது 100ங்கிறது 35%. 35%ங்கிறது எனக்கு என்ன தெரியும், 7/20ன்னு தெரியும். 7/20னா 20. இப்போ வந்து என்னன்னா 20லேருந்து 27 மாறுதுங்க. அப்போ 27லேருந்து இது 2க்கு தலைகீழ் தான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 7/27 இன்ட்டு 100. கரெக்டா? இப்போ என்னது 700/27ன்னு வந்திருக்கும். கரெக்டா? 700/27. இப்போ நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் லாஸ்ட்டில் 0 வரணும். 0 வரணும். நான் யூனிட் டீச்சர் மட்டும் மேட்ச் பண்ணாவே போதுமானது. 7 35 35 3 வராது. அடுத்து வந்து பாருங்க 7 35 2 வராது. 7 35 4 வராது. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியுது. உங்களுக்கு யூனிட் டிஜிட் 0 வந்தாங்க. இது எப்படி நான் போட்டேன் அப்படின்னா தெளிவாக பாருங்க. இந்த இடத்துல ஆன்சர் பாருங்க. நான் போட்டாலும் பாருங்க 2 2 35 27 27 54. 54 போச்சுன்னா எனக்கு மிச்சத்துக்கு 16 160. 160னா எனக்கு 27 பாதி 135. அப்போனா எனக்கு 5 தான் இந்த இடத்துல வரப்போகுது. ஓகேங்களா? 25. அடுத்து மிச்சம் எனக்கு என்ன இருக்குது, 25 மிச்சம் இருக்குது. 25/27. இதுதான். இதை நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க இந்த 7 இருக்குதா, இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்குதா இந்த 7, இந்த 5ஐ நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது, 5 35ன்னு வருது. 35ன்னு வருது. 35 + 5 தான் 0. 0ங்கிறது உங்களுக்கு யூனிட் டிஜிட். அப்போ தான் உங்களுக்கு 0 வரும். இதே உங்களுக்கு 0 வர்ற மாதிரி வராது, வேற எந்த நம்பராச்சும் 0 வர மாதிரி வருமா? வரவே வராது. இல்லை நீங்கள் இப்படியும் கண்டுபிடிச்சு போடலாம். நீங்கள் ஆப்ஷனை வச்சு போகிறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? பெரிய நம்பர்னா ஆப்ஷனை வச்சு போகிறது பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து வாங்க 7%. த பிரைஸ் ஆஃப் த பெட்ரோல் இஸ் 7%. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சேம்ங்க. போன கணக்கு என்னமோ அதே தாங்க. உங்களுக்காண்டி நான் இந்த கணக்கையும் தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது, அடுத்து கன்சம்ஷன் இருக்குது, அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து என்னென்னா கன்சம்ஷன் வந்து என்னென்னா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினா. இது வந்து என்னது நம்மளுக்கு, இது வந்து என்னது நம்மளுக்கு சேமுன்ட்டாங்க. இது வந்து என்னது நம்மளுக்கு சேமுன்ட்டாங்க. ஓகேங்களா? அப்போ சேமுன்ட்டா நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ இன்க்ரீஸ்டு. இப்போ வந்து என்னென்னா 100ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல என்னது 107 மாறி இருக்கு. கரெக்டாக 100ங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு 107 மாறி இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு, சேமுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட தலைகீழி தான் நம்மளுக்கு இது வரப்போகுது. இதோட தலைகீழி தான் நம்மளுக்கு வரப்போகுது. வந்தால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இதுதான் தெரிஞ்சு. அப்போனா 7/107 இன்ட்டு 100ன்னு வந்துருமா, 100 வந்துருமா. இப்போ நீங்கள் போட்டாவே 700/107 நான் பெருக்கிக்கிட்டேன். நீங்கள் பார்த்தா 100ன்னு வச்சாவே நீங்கள் 600 கிட்ட போயிடும். இப்போ 600 கிட்ட போயிடும். இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆப்ஷனே நீங்கள் பார்த்தாவே நல்லா தெளிவாக தெரியுது எனக்கு. எனக்கு இதுதான் வரணுங்கிறது எனக்கு நல்லா எனக்கு தெரியுது. எதுனா ஏ ஆப்ஷன் தான் எனக்கு வரணும்னு நல்லா எனக்கு தெரியுது. எப்படி நல்லா தெரியுதுன்னா, இந்த பாருங்க நான் 100ன்னு வச்சுக்கிட்டேனாவே எனக்கு 6 டைம் போகும். இப்போ நான் 7 டைம் போகணும்னா எனக்கு 749 வரணும் எனக்கு கரெக்டா. ஆனால் எனக்கு 700க்குள்ள இருக்கு. அப்போ 6 பக்கத்தில் இது 1 தான் இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சராக வர எனக்கு நிறைய சான்ஸ். இது இல்லாமல் நீங்கள் இது என்னது நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கரெக்டான ரேஷியோ மெத்தடில் சொல்லுங்க அப்படின்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 100ங்கிறது 107 மாறுது. ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் மாறவே கிடையாது. 1ங்கிறது 1ஆ தான் இருக்குது. அப்போ எனக்கு இது இந்த 1ங்கிறது மேலே போயிடும். ஓகேவா? இப்போ இந்த 1ங்கிறது அப்படியே மேலே போகும். இந்த 1ங்கிறது அப்படியே மேலே போகும். கரெக்டா? அப்போ இந்த பக்கம் என்னது 107 இன்ட்டு இது வந்து என்னன்னா 100. ஓகேவா? அப்போ 107லேருந்து 100ஆ மாறுது. அப்போ இந்த சம் வந்துருச்சா, இந்த 107லேருந்து 100ஆ மாறுது. இது வந்துருச்சா, இதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிக்ஸ் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் மாடலுக்கு இப்போ வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்தோன்னா சீரிஸ் மெத்தட் வரும். சீரிஸ் மெத்தட் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதுமானது. இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இதிலேருந்தே உங்களுக்கு வந்துடும் கொஸ்டின். ஓகேங்களா? டே 1 அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் டிலேயாக நான் ஈவினிங் போட்டேன். இதே உங்களுக்கு வந்து என்னன்னா மித்த எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து என்னன்னா மேக்ஸிமம் மதியானத்துக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதோட ஹோம்ஒர்க் சம் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் சம்மை போயிட்டு டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.